ஹலோ. அப்படியா? நீங்க பாத்தீங்களா? எனக்கு உடனே போட்டோ அனுப்புங்க. அப்போ சரவண பெருமாள் செத்துட்டாரா மேடம்? இல்ல, இறுதி சடங்கு நாளைக்கு நடக்கும்னு தான் போஸ்டர்ல போட்டிருக்கு. சரவண பெருமாள் செத்துருவான்னு யாரோ ஒருத்தர் சொல்லாம சொல்றாங்க. அப்படின்னா சரவண பெருமாள் நாளைக்கு காலையில கண்டிப்பா செத்துருவார்ல மேடம்? என்ன பேசுறீங்க? போலீஸ் மாதிரியா பிஹேவ் பண்றீங்க? சொல்லுங்க மேடம். மூர்த்தி, இந்த போஸ்டரை நீங்க எங்க பாத்தீங்க? இன்ஸ்பெக்டர் வீட்டு பக்கமா ரோந்து போறப்பதான் இந்த போஸ்டர் பார்த்தேன். அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் மேடம். சரி, சரவண பெருமாள் வீட்டை உன்னிப்பா கவனிங்க. சரி மேடம். எதுவா இருந்தாலும் உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே மேடம். சரவண பெருமாளுக்கு யாரோ நாள் குறிச்சிட்டாங்க. ஆனா அவனை சாக விடக்கூடாது. எப்படியாச்சும் அவனை நம்ம காப்பாத்தியே தீரணும். மா, யாரும்மா நீங்க? என்ன வேணும்? அம்மா நந்தினி அம்மாவை பார்க்கணுமா? அவங்களெல்லாம் பார்க்க முடியாதும்மா, போமா. அம்மா அம்மா அம்மா, ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேம்மா. மா சொன்னா கேளுமா, பேசாம போமா. அம்மா அம்மா, ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேம்மா. ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன். கொஞ்ச நேரம் பேசிக்கிறேன், கேளுங்கம்மா. கேளுமா, போமா. ப்ளீஸ்மா, கேளுங்கம்மா. நிஷா, மேடம் உள்ள கூட்டிட்டு வாங்க. சரிங்க மேடம், வாமா. வணக்கம்மா. என்னம்மா, கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? இல்லம்மா. காசு பணம் எதுவும் வேணுமா? ஆஹா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்போ என்னதாம்மா வேணும் உங்களுக்கு? இன்ஸ்பெக்டர் சரவண பெருமாள் சாகணுமா? எதுக்கு அப்படி சொல்றீங்க? இன்னைக்கு ரோட்ல சரவண பெருமாளோட கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை பார்த்தமா, அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா நீங்க தான் அவனை காப்பாத்த நினைக்கிறதா கேள்விப்பட்டேன். தயவு செஞ்சு அப்படி பண்ணிடாதீங்கம்மா. ஏன்னா அவன் சாக வேண்டியவம்மா. சாகணும். அம்மா, எனக்கு சாமி நம்பிக்கையெல்லாம் கிடையாது. நான் கோவிலுக்கு கூட போனதில்லம்மா. ஆனா சரவண பெருமாளை யாரு கொன்னாலும் அவங்க எனக்கு சாமி தாம்மா. அவங்க எனக்கு சாமி தான். நீங்க ஏன் சரவண பெருமாள் சாகணும்னு நினைக்கிறீங்க? சொல்றேம்மா. என் வீட்டுக்காரர் பேரு பாண்டியன். கொத்தவாழ்ச்சாவடி மார்க்கெட்ல மூட்டை தூக்குறவங்க உரிமைக்காக பாடுபட்டவர். அவரை எல்லாரும் அன்பா சகா சகான்னு தான் கூப்பிடுவாங்க. தொழிலாளிகளுக்கு சரியான கூலி கொடுக்கணும்னு அவர் போராடினாரு. அவர் போராடினது பிடிக்காம அந்த மார்க்கெட்ல இருக்கிற முதலாளிங்க எல்லாம் சேர்ந்து அவர் மேல பொய் கேஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப சப் இன்ஸ்பெக்டரா இருந்த சரவண பெருமாள் தான் அவரை விசாரிக்க கூட்டிட்டு போனான். முதலாளிங்க கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு என் வீட்டுக்காரரை லாக்கப்லயே அடிச்சு கொன்னுட்டாமா அந்த படுபாவி. லாக்அப் டெத்துங்கிறது ஒருத்தரை கொலை பண்றதுக்கு சமம். அந்த பாவத்தையும் அவன் பண்ணிருக்கானா? இதுக்கே இப்படி பதறீங்களேம்மா. இன்னும் சொல்றேன் கேளுங்க. என் வீட்டுக்காரர் இறந்ததால நான் பட்ட கஷ்டத்துக்கு அளவே இல்லம்மா. அவர் செத்தப்பவே நானும் செத்துருக்கணும். ஆனா எங்களுக்கு இருந்தது ஒரே ஒரு பொண்ணு. அவ என்ன பாவம் பண்ணாலோ, அவ பொறப்புலயே கண்ணு தெரியாம தான் பிறந்தா. அவளுக்கு அவங்க அப்பான்னா உசுரு. அவளுக்காக என் சாவையே நான் தள்ளி போட்டுட்டேன். எந்த பிரச்சனையும் வேண்டான்னு
சந்தையில காய்கறி வித்துட்டு நாங்க ஒழுங்கா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அப்ப திரும்பவும் எங்க வாழ்க்கையில அந்த படுபாவி வந்தாமா. அந்த கொடுமைய நான் எப்படி சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேன்? உங்க வலியை என்னால உணர முடியுது. அழாதீங்க. அந்த சரவண பெருமாள் திரும்பவும் அப்படி என்ன பண்ணா? சொல்றேம்மா, சொல்றேன். என் வீட்டுக்காரர் செத்தத என் பொண்ணால ஏத்துக்கவே முடியல. சதா அவர் நினைப்பாவே இருந்தா. எப்படியோ ஒரு நாள் அவங்க அப்பனை கொன்னது சரவண பெருமாள் தான்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவ இருந்த பண்ணை வீட்டுக்கே போயிட்டாமா. ஸ்டேஷனுக்கு கேஸ் கொடுக்க வர அபல பொண்ணுங்களை எல்லாம் மிரட்டி அவங்கள சீரழிக்கிறதுக்காகவே அவன் அந்த பண்ணை வீட்டுல இருக்கிறது வழக்கமா. அங்க போன என் பொண்ணு சரவண பெருமாளுக்கே தெரியாம அவனை கத்தியால குத்துறதுக்கு நெருங்கிட்டாமா. அவ ஓங்குன கத்திய அந்த கருங்காலி பைய சுதாரிச்சு கைய புடிச்சிட்டாமா. உயிர் தப்பிச்ச அந்த படுபாவி பார்வை இல்லாத என் பொண்ண எவ்வளவு சித்திரவதை பண்ண முடியுமோ அவ்வளோ சித்திரவதை பண்ணி கொன்னுட்டாமா, கொன்னுட்டா. அவ உடம்ப கூட என்கிட்ட கொடுக்காம அனாத பணமாக்கி சுடுகாட்டுல எரிச்சிட்டாமா. இப்ப நினைச்சா கூட என் பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுமா. எனக்கு என்னம்மா தீர்ப்பு சொல்ல போறீங்க? சொல்லுங்க. என் வலிக்கு என்ன நீதி? இப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப அந்த சரவண பெருமாள் உயிரோட இருக்கணுமா? நீங்க ஏன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? கொடுத்தம்மா. ஆனா அவனுக்கு வேண்டிய அதிகாரிகளை வச்சு அத கிடப்புல போட்டான். என் பொண்ணை கொன்னுட்டான். என் வீட்டையும் இடிச்சிட்டான். கடைசியில எனக்கு பைத்தியக்கார பட்டம் கட்டி தெரு தெரு அலைய விட்டுட்டாமா. நான் பைத்தியம் இல்லம்மா, நான் பைத்தியம் இல்லம்மா. பைத்தியக்கார பட்டம் கட்டிட்டாமா. புரியுது. ஆனா டிபார்ட்மெண்ட்ல எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாது. நீங்க என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க. சட்டப்படி அவன் மேல நான் ஆக்ஷன் எடுப்பேன். இல்லம்மா, காலம் கடந்து கிடக்கிற நீதி அநீதிக்கு சமம்னு சொல்லுவாங்க. எனக்கு இனி நீதி வேணாமா. நான் அவன் சாவ பார்க்கணும். அவனை கொலை செய்ய யாரோ ஒருத்தர் தயாராயிட்டாங்க. அவனுக்கு எச்சரிக்கை பண்ணி போஸ்டரும் ஒட்டிட்டாங்க. அவன் சாவு நடக்கதான் போகுது. நான் இங்க வந்தது கம்ப்ளைண்ட் கொடுக்க இல்ல. அவன் சாவ தடுக்காதீங்கன்னு கெஞ்சி கேட்கதாமா வந்தேன். கெஞ்சி கேட்கதான் வந்தேன். அவன் சாவ தடுத்துறாதீங்கம்மா. அவன் சாவ தடுத்துறாதீங்க. இந்த அனாதைக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு அந்த சரவண பெருமாளை கொல்ல விடுங்கம்மா. அவன் உசுரோட இருக்க கூடாது. அவன் சாகணுமா. அவன் சாகணும். அவன் சாகணும். அவன் சாகணும். அவன் சாகணும். நான் வரேம்மா. மேடம், சரவண பெருமாளை சும்மா விடக்கூடாது மேடம். எனக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு மேடம். அந்த அம்மாவோட வலி என்னன்னு எனக்கு புரியுது மேடம். இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இருக்கவே கூடாது மேடம். அவரை காப்பாற்றவே கூடாது மேடம். மேடம் அந்த ஆள் சாவணும் மேடம். நாம எதுக்கு குறுக்க நிக்கணும்? அவன் சாவு கோரமா இருக்கணும். அப்பதான் ஒரு பொம்பளை பிள்ளைல கை வச்சு அவன் சாவு எப்படி இருக்கணும் இந்த உலகத்துக்கு தெரியணும் மேடம். போதும், நிறுத்துறீங்களா? நாம எல்லாரும் போலீஸ்காரங்க. இந்த சமூகத்தை காப்பாத்துற பொறுப்பு நமக்கு இருக்கு. அத சட்டத்தோட வழியில செய்யறதுக்கு தான் இந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கோம். தப்பு செய்யறவங்கள தண்டிக்கிறதுக்கு நீதித்துறை இருக்கு.
யாரு வேணாலும் யாருக்கு வேணாலும் தண்டனை கொடுக்கலாங்கிற நிலைமை வந்துட்டா இந்த நாடே சுடுகாடா மாறிடும். பாதிக்கப்பட்ட அந்த அம்மா பாவம் தான், அவங்க வலி எனக்கு புரியுது. ஆனா ஒருத்தன் நல்லவனோ கெட்டவனோ அவன் தெரிஞ்சே சாகிறத நாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது. உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காம நாம நம்ம கடமைய செய்யணும். எப்படியாவது சரவண பெருமாளை கோர்ட்ல நிறுத்தி சட்டப்படி அவனை தண்டிக்கணும். அப்பதான் மக்களுக்கு நம்ம மேலயும் நீதித்துறை மேலயும் மரியாதை வரும். அந்த அம்மாவுக்கு நாம செய்ய வேண்டிய கடமையும் அதுதான். இன்னொரு சரவண பெருமாள் உருவாகாம பாத்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதை விட்டுட்டு நாமளே சட்டத்தை வளைச்சுக்க நினைச்சா அந்த நீதி தேவதை நம்மள மன்னிக்கவே மன்னிக்காது. எந்த சூழ்நிலையிலும் அந்த தப்ப பண்ணிடாதீங்க. லிசன், சரவண பெருமாள் விஷயத்துல இனி ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியம். இனி ரொம்ப ரொம்ப முன்னெச்சரிக்கையா நடந்துக்கணும். நம்மளோட அடுத்த மூவ் யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது. எஸ் மேடம். अरे वो चेक इस समय कहाँ है? எல்லாரும் அமைதியா இருங்க. நான் சொல்ற வரைக்கும் அமைதியா இருங்க. சார் நீங்களா? டேய் நான் தான்டா. உள்ள போடா. வாங்க வாங்க உள்ள வாங்க. சார் சாரி சார். அடேய் முதல்ல துர்காவை போடுறானா என்ன போட்டுதல பாக்குற? என்ன சார் நீங்க ஒரு போனும் பண்ணல, வர்றதா தகவலும் இல்ல, இப்படி திடீர்னு வந்து கதவை தட்டினா நாங்க என்ன சார் நினைக்கிறது? ஒரு போலீஸா இருந்துகிட்டு இப்படியா சார் பதுங்கி வர்றது? டேய் புரியாம பேசாதடா. எப்படா என்ன தூக்கலான்னு அந்த நந்தினி ஒரு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கா. அந்த துர்கா என்னடானா என்கிட்டயே ஓப்பனா சேலஞ்ச் பண்ணி கேம் ஆடுறா. இத பாரு, அவகிட்ட மாட்டிக்கிட்டோம். இந்த மட்ட சேகரு, பாலு, பாஸ்கரு இவங்களுக்கு நடந்ததுதான் நமக்கும் நடக்கும். நாம நினைச்சது நடக்கிற வரைக்கும் நாம தான்டா உஷாரா இருக்கணும். நீங்க எல்லாம் சொல்றத பார்த்தா என் கூட்டாளிகள்லாம் கொன்னது அந்த துர்கா மாதிரியில இருக்கு. அவன்னா அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா என்ன? அவ அப்பா டக்கரா இல்லையானுலாம் எனக்கு தெரியாது. ஆனா அவ ரொம்ப ரொம்ப ஆபத்தானவ. அட போங்க சார், அவ ஒரு ஆளுன்னு அவளுக்கு போய் பயந்துகிட்டு. டேய் இது பயம் இல்லடா, முன்னெச்சரிக்கை. ஜாக்கிரதையா இருந்துகிட்டா நாம அவளுக்கு எமனா ஆகலாம், இல்ல அவ நமக்கு பாட கட்டிடுவா. அவளை சாதாரணமா குறைச்சி எடை போடாதடா. சரி வாங்க உள்ள போய் பேசுவோம். சரி வா போலாம் போ. டேய் வர்றாரு. आइए साहब आइए சார் இதெல்லாம் என்னோட ஐடியா தான். எப்படி இருக்கு? டேய் என்னடா இதெல்லாம்? அவளுக்கு ஆட்டம் காட்டுறான்னு சொன்னா நீ இவனுங்களுக்கு வேஷம் போட்டு விட்டுருக்க. திருவிழாவில் வச்சு அவளை மட்டம் பண்றான்னா இவனுக்கு தெருக்கூத்துக்கு டான்ஸ் ஆட ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்க. அப்செட் ஆகாதீங்க சார். அந்த துர்காவை கொல்றதுக்கு தான் இந்த கெட்டப்பு.
நம்ம பசங்க சூரன் வேஷத்துல தான் திருவிழாவுக்கே வருவாங்க. நேரம் பார்த்து அவளை அறுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பானுங்க. செத்தது துர்காதான்னு நந்தினி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இவனுங்க பீகாருக்கு போய் மறுபடியும் பானிபூரியே விற்க ஆரம்பிச்சிருவானுங்க. வாயில வடை சுட்டா மட்டும் பத்தாது, சொன்னது சொன்னபடி நடக்கணும். இந்த பார், இல்ல தொலைச்சிருவோம், தொலைச்சி. சார் நான் இருக்கேன் சார், நான் நடத்தி காட்டுறேன் சார். ஆனா நீங்க இன்னைக்கு என்ன பேமெண்ட் தானே? ஆமா சார். இந்த பார், காரியத்தை முடிச்சிட்டு சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்துரு. ட்ரெயின் ஏறதுக்கு முன்னாடி உனக்கு ஃபுல் செட்டில்மெண்ட் பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பேமெண்ட் அது இதுன்னெல்லாம் தலைய சொரியாத. என்ன புரியுதா? புரியுது சார். இந்த இதை புடி, இதை செலவுக்கு வச்சுக்க. வெளியில சுத்தக்கூடாது. நந்தினி பார்த்துட்டா சிக்கலாயிடும், சரியா? இன்னொரு தடவை நீ அவகிட்ட மாட்டிக்கிட்ட, நானே உன்னை என்கவுண்டர்ல போட்டுருவேன். ஜாக்கிரதை. அப்படிலாம் நடக்காது சார். இனிமே எங்களை திருவிழாவில் தான் பாப்பீங்க. நான் ஒரு தேதியை குறிச்சா அந்த தேதியை மாத்துறதுக்கு எனக்கு பிடிக்காது. நாளைக்கு தானே உன்னை கொல்ல போறேன். அப்போ நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். என்ன நடந்தாலும் சரி, அந்த துர்கா தப்பவே கூடாது. இந்த திருவிழாவில் செத்தே தீரணும். சார் எங்க ஸ்கெட்ச் தப்பாது சார். அவளுக்கு சமாதி கன்ஃபார்ம். நீங்க ரிலாக்ஸா இருங்க சார், எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். சரி, இங்க பாரு, ஜாக்கிரதையாயிரு. இவனுங்களையும் பத்திரமா பாத்துக்க. நான் கிளம்புறேன். சரிங்க சார். இப்போ ஃபோன் பண்றான். ஹலோ, எப்படி இருக்கீங்க சரவண பெருமாள்? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். அதத்தான் நானும் விரும்புறேன். ஆனா அதுக்கு பங்கம் வராம பாத்துக்கோங்க. உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் பார்த்து பத்திரமா இருந்துக்கங்க. அப்புறம் சரவண பெருமாள், நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் மனசுல ஆசை போட்டு பாரு. கேட்டு நடந்துக்கிட்டா உனக்கு நல்லது, இல்லாட்டி எனக்கு நல்லதுன்னு நான் சொல்லக்கூடாது. உனக்கே தெரியும். என்ன மேடம், பேச்செல்லாம் ஒரு தினுசா இருக்கு. என்ன மிரட்டி பாக்குறீங்களா? என்கிட்டயே போலீஸ் புத்தியை காட்டுறீங்களே. போன்ல பேசி எங்க இருக்குன்னு ட்ரேஸ் அவுட் பண்றீங்களா? தெளிவா சொல்ற கேட்டுக்கங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு எதிரிகளும் இல்ல, ஆபத்தும் இல்ல. நீங்க தான் இந்த பூச்சாண்டி எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கீங்க. புரியாம பேசுறியே சரவண பெருமாள். உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்னும் சாதாரண பிரச்சனை இல்ல. மட்டசேகர்ல ஆரம்பிச்சு பாஸ்கர்ல போய் முடிஞ்சிருக்கு இந்த மர்டர் கேஸ். எந்த சம்பவத்துக்கும் ஒரு எவிடன்ஸும் இல்ல. அந்த நிலைமை உனக்கும் வராம பாத்துக்கோ. இதுவும் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் சரவண பெருமாள். போனா வராது, தெரியும்ல? இப்ப கூட நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். நீ உண்மையை சொல்லிரு. நடந்த எல்லாத்துக்கும் பின்னாடி யார் இருக்காங்கன்னு நீ சொல்லிட்டா உனக்கு குறைஞ்சபட்ச தண்டனை தான் கிடைக்கும். ஆனா கிளவரா தப்பிச்சிடலான்னு நினைச்ச உன் உசிருக்கு உத்தரவாதம் கிடையாது. இது என்னோட லாஸ்ட் வார்னிங். என்ன ட்ரேஸ் அவுட் பண்ணி பிடிக்கிற வரைக்கும் எதையாவது சொல்லி மிரட்டி பார்க்கலான்னு நினைக்கிறீங்களா? பேசாம போனை வைங்க மேடம். இல்ல உங்க அட்ராசிட்டியை பத்தி இப்பவே கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இது நான் உங்களுக்கு கொடுக்கிற லாஸ்ட் வார்னிங். நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொன்னேன். நீ கேட்கலனா என்ன பண்ண முடியும்? நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம். போனை வச்சா போதும். எனக்கெல்லாம் கிளாஸ் எடுக்காதீங்க. குட் நைட்.
நந்தினி எதுக்கு திரும்ப திரும்ப நம்மளை வான் பண்ணிக்கிட்டே இருக்கா? இவ்வளோ தூரம் அவ பேசுறான்னா சம்திங் ராங். அடச்சா, யாரு யாரு?